ஒன்று. ஒன்றோடு ஒன்று ஒவ்வா வேடம் ஒருவனே தரித்து கொண்டு நிற்றலால் உலகம் நீங்கி நின்றனன் என்றும் போறார். அன்றிய வேடம் எல்லாம் அறுபுரி தொழில் என்றும் போறார். கொன்றது வினையை கொண்டு நின்ற அக்குணம் என்றும் போறார். அங்கனம் போக வடிவும் போற வடிவும் யோக வடிவும் ஆய் ஒன்றோடு ஒன்று ஒவ்வா வேடம் ஒன்றோடு ஒன்று ஒவ்வா வேடம் ஒருவனே தரித்து கொண்டு நிற்றலால் தம்முள் மாறுபட்ட பல வடிவங்கள் ஒருவனே தரித்து கொண்டு நிற்றலால். இப்ப பாருங்க, போகத்தை கொடுக்கிறவன் யோகத்தை கொடுக்க முடியுமா? யோகத்தை கொடுக்கிறவன் வேகத்தை கெடுக்க முடியுமா? அப்படின்னா எல்லாம் எதிர்மறை. போகம் கொடுக்கிறவனால யோகத்தை கொடுக்க முடியாது, யோகத்தை கொடுக்கிறவனால போகத்தை கொடுக்க முடியாது. ஆனா பெருமான் என்ன செய்யறான்? எல்லாத்தையும் கொடுக்குறான். உனக்கு என்னையா வேணும் எல்லாம் கிடைக்குங்க. போகம் வேணும்னா போகம் வேணும், இல்லை அருள் வேணும்னா அருள் வேணும், என்ன வேணாலும் இங்க கிடைக்கும். அப்போ நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு தக்கவாறு அவன் வருவான், அதுக்கு தக்கவாறு வருவான். காட்டகத்து வேடன் கடலில் வளைவானன் நாட்டில் பரிபாலன். காட்டுக்குள்ள போயிருந்தா வேடனா வருவான், நாட்டுக்குள்ள இருந்தா பரிபாகனா வரும், குதிரை மேல வருவான். கடலுக்குள்ள போனீங்கன்னா மீனவனா வருவான். மொத்தத்தில் என்ன செய்வான்? நம் வினையை வீட்டி வினையை நீக்காம இருக்க மாட்டான். புரியுதா இல்லைங்களா? நம்மளை ஆட்கொள்ளணும்னா என்ன செய்வான்? எப்படி வேணாலும் வருவான், எந்த வடிவத்தில் வேணாலும் வருவான். சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நல்ல பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாரு, நல்லா பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாரு. அவருக்கு போய் நாம் ருத்ராட்ச மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம சிவபுராணம் சொன்னோம்னு வச்சுங்க, அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லைங்க. அவர் எப்போ பார்த்தாலும் சிவபுராணம் படிச்சுக்கிட்டு தான் இருப்பார். நம்மளாம் எவ்வளோ வேலையில் இருக்கிறோம், அதனால் நமக்கெல்லாம் அது ஒத்து வராதுங்க அப்படின்னு அவன் கேட்க மாட்டான். அவன் எப்படி வருவார்? அவனை மாதிரியே பிஸ்னஸ் மேனாகவே வருவார். அவனை மாதிரியே பிஸ்னஸ் மேனாக, அவனை விட பிஸியான பிஸ்னஸ் மேனாக வருவார். இவன் நான் 4 கம்பெனி வச்சுருக்கிறேங்க, எங்கெங்க நேரம் இருக்குமா? அவர் 40 கம்பெனி வச்சுட்டு வந்து உட்காந்துருக்காரு. 40 கம்பெனி வச்சு உட்காந்துக்கிட்டு என்னங்க பண்ணுவீங்க? காலையில் நான் பூசை பண்ணிட்டு தாங்க பிஸ்னஸ். என்னங்க 40 கம்பெனி வச்சுருக்கிறீங்க பூசை? ஆமாம், அப்புறம் அது பண்ணாமல் எப்படியானா அப்படி யோசிப்பான். 40 கம்பெனி வச்சிருக்கிற ஆளு பூசை பண்ணிட்டு தான் வராருன்னா இவங்க போய் நேரம் இல்லைன்னு நாம் எப்படி சொல்கிறது அப்படின்னு என்ன செய்வான்? கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிப்பான். அப்போ யாருக்கு எப்படி வரணுமோ அப்படி வருவான். புரியுதா இல்லைங்க? பணக்காரனா இருந்தால் தான் கேட்பானா, பெருமாள் எப்படி வருவான்? அவனோட பணக்காரனா வருவான். புரியுதா இல்லைங்களா? முதல்ல அவனுக்கு நோக்கம் என்னது? ஆளை பிடிச்சி ஒரே அமுத்தியே ஆகணும். அதற்கு தக்க மாதிரி அவன் எப்படி வருவான்? பல வடிவங்களை பல பல வேடமாகும் வர நாடி பாகன் பசுவேறு பெண்கள் வரமன். அவன் பல பல வேடத்துல வருவான், பல பல வேடத்துல வருவான். நமக்கு எந்த வேடத்துல வருவான்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம எங்க அப்படின்னு கேட்கறோமோ அந்த மாதிரி வருவான், அந்த மாதிரி வருவான். இல்லைங்களா? இல்லைன்னா என்ன செய்ய மாட்டான்? அப்படி வரமாட்டான், அப்படி வரமாட்டான். அதனால என்னதுங்க, ஒன்றோடு ஒன்று ஒவ்வா வேடம். ஒரு வேடத்துக்கு இன்னொரு வேடத்துக்கும் சம்பந்தமே இல்லை. திருத்தொண்ட நாயனாருக்கு எப்படி வந்தாரு? வைராகியா வந்தார். வைராகி வேடம். 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவையா, அதுவும் நரப்பசு தான் சாப்பிடுவையா. இப்படி கேட்டாவே நமக்கு பக்கத்தில் போகிறதுக்கே பயமா இருக்குமா இல்லையா? நரப்பசு சாப்பிடுவாராமா அப்படின்னா என்ன செய்வோம்? இந்த வீதியில இருந்து அந்த வீதியில பூந்து போயிடும் இல்லையா? இதே நம்பி ஆறுவருக்கு எப்படி வந்தாரு? வயசான ஒரு கிழட்டு வைதிக வேடம். அப்படியே நடக்க முடியாம நடந்துட்டு வர்றாரு, நடக்க முடியாம நடந்துட்டு வர்றாரு. அவருக்கு எப்படி வந்தாரு? நல்ல தெம்ப 6 மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்றாளா அப்படியே வைராகி வேடத்துல வர, வைராகி வேடத்துல வர. அப்ப யாராருக்கு எப்படி வரணுமோ அப்படி பெருமான் வருவான். அது இப்படிதான் வருவான் அப்படிதான் வருவான்னு நாம சொல்லவே முடியாது. அதனால ஒன்றோடு ஒன்று ஒவ்வா வேடம் ஒருவனே, அதான் முக்கியம். ஒருவனே, அவனே பல வேடத்துல வரான். நின்றது அல்லால் அன்றிய வேடம் எல்லாம் அருள்புரி தொழில் என்றும் போறார். அப்படி பல வேடத்துல வந்தாலும் அதெல்லாம் என்னது? அருள் புரிகிற வேடம் தான். அவன் பைராகியா வந்தாலும் சரி, கிழட்டு வேதிகரை வந்தாலும் சரி, அல்லது வேற அந்தனராவோ அடியாராவோ எப்படி வந்தாலும் எல்லா வேடமும் ஒரே வேடம் தான். என்ன வேடம்? அருள் புரிகிற வேடம் தான், அருள் புரிகிற வேடம் தான். தம்முன் மாறுபட்ட பல வடிவங்களும் அங்கனும் போகமும் வீடும் யோகமும் உதவும் முகத்தான் அனுக்கிரகம் ஒன்றே என்பதற்கு ஏதுவா என்பதையும்
உணரார். அப்போ அது போகத்தை கொடுத்தாலும் அனுக்கிரகம் தான், வேகத்தை கெடுத்தாலும் அனுக்கிரகம் தான், வீட்டை கொடுத்தாலும் அனுக்கிரகம் தான், என்ன செஞ்சாலும் என்னது அனுக்கிரகம் தான், என்ன செஞ்சாலும் அனுக்கிரகம். போகத்தை கொடுத்தா அனுக்கிரகமா? அனுபவிக்க செய்யறது. போகத்தை அனுபவிக்க செஞ்சு அவன் என்ன செய்வான்? ஓதியா அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். அவன் சொல்ற வரைக்கும் என்ன செய்யணும்? கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும், கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். அதனால என்ன செய்யறாரு? இப்ப போகம் வேணுங்கிறவனுக்கு போகத்தை கொடுத்துட்டு இருக்கிறார், யோகம் வேணுங்கிறவனுக்கு யோகத்தை கொடுக்கிறார், வீடு வேணுங்கிறவனுக்கு வீட்டை கொடுக்கிறார். இந்த வீடு வேணுங்கிறவனும் முதல்ல என்ன செஞ்சிருப்பான்? இந்த போகத்தை கேட்டிருப்பான், யோகத்தை கேட்டிருப்பான். அவன் இப்ப வந்து என்ன செய்யறான்? வீட்டை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்ப இவனும் நாளைக்கு அங்க போவான், இவனும் நாளைக்கு அங்க போவான் இல்லையா? அப்ப எல்லாரும் அந்த இடத்துக்கு போறவங்க தான். அதனால வேணுங்கிறவனுக்கு என்ன கொடுப்பான்? வேண்டியதை கொடுப்பான். எனவே அது எல்லாம் அனுக்கிரகம் ஒன்று என்றே ஏதுவாகும் என்பதையும் உணரார். கொன்றது வினையை, கொன்று நின்ற அக்குணம் என்றும் போறார். கொள்ளுதலாகிய தீமையை செய்வது, வினையை கெடுத்தலாகிய நன்மையை பயத்தலாகிய நிலை பெற்ற அக்குணம் என்பதையும் உணரார். இப்போ காமனை காஞ்சது, திரிபுரத்தை எரிச்சது, கஜ சங்கார மூர்த்தி, இப்படி எல்லாம் என்னது? கொல்றது தானே. பெருமான் வந்து என்ன செய்யறாங்க? சங்காரம் பண்ற. சங்காரம் பண்ணினாலும் அது என்னது? அனுக்கிரகம் தான். சங்காரம் பண்ணினாலும் அனுக்கிரகம் தான். எதை அனுக்கிரகம் பண்ணாரு? அவன் வினையை கொன்றாருங்க, ஆளை கொல்லல. திரிபுரத்துல என்ன செஞ்சாரு? திரிபுரத்தை எரிச்சாரு. அந்த 3 பேர்த்த எரிக்கல, என்ன செஞ்சுக்கிட்டாரு? கொண்டு வந்து வாயில் காப்பாளராக நிறுத்திட்டார். நல்ல நல்ல திடகாத்திரமா இருக்கிற, வா உன்னை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தலாம் என்ன செஞ்சு 2 பேர்த்த என்ன செஞ்சுட்டாரு? வாயில் காப்பாளனா கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டாரு. நல்ல ஜெயிச்சாண்டிக்கா இருக்கிற வாயா அப்படின்னு கூப்பிட்டு வந்து நிறுத்திக்கிட்டாரு. இன்னொரு ஆள் என்ன செஞ்சுட்டாரு? முழவு முழங்கிறதுக்கு மோதசாடி அப்படின்னு கொண்டு வந்து அடிக்க பக்கத்துலேயே வச்சுக்கிட்டார். பக்கத்துலயே. அப்ப என்ன செய்யல? திரிபுரம் என்பது என்னது? திரிபுரம் என்பது மல சங்காரம். திரிபுரத்தை எரிக்கல, ஆணவத்தை எரிக்கிறாரு. 3 மலங்களை தான் எரிக்கிறாரு. கோட்டைனா இரும்பு வெள்ளி தங்கம்னு சொல்றதெல்லாம் என்னது? புராணம். அதனுடைய கருத்து என்னது? மும்மல காரியம். 3 மலங்களை காயறாருன்னு அர்த்தம். திரிபுரத்தை எரிக்கிறாருன்னா 3 மலத்தை காஞ்சாருன்னு அர்த்தம். 3 மலத்தை காஞ்சிட்டு அந்த ஆன்மா என்ன ஆயிடும்? சுத்த ஆன்மா ஆயிடும், பக்குவ ஆன்மா ஆயிடும். அதை கொண்டு வந்து என்ன செய்யறாரு? பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு. கொன்றாருன்னா திரிபுரத்தை கொன்றாருன்னு சொல்லக்கூடாது. திரிபுரத்தை கொல்லலையா, மலங்களை தான் காய்ந்தாரு. அந்த உயிர் என்ன செஞ்சிட்டாரு? அருள் கொடுத்து பக்கத்திலேயே வச்சுக்கிட்டார். சரிங்களா? அது மாதிரி காமனை காய்ந்தாரா? அவன் திருப்பி வந்துட்டானா இல்லையா? வந்துட்டான். ரதிக்கு மட்டும் தெரியுற மாதிரி வேற யாருக்கும் தெரிய மாட்டான். இப்ப அவன் வேலை என்ன ஆயிடுச்சு? இன்னும் சுலபமா போச்சு. வெளியே தெரிஞ்சா கூட வந்துட்டாயான்னு கொஞ்சம் உஷாரா இருக்கலாம். இப்ப என்ன ஆகி போச்சு? அவன் வரதே தெரிய மாட்டேங்குது. இப்ப அவன் வேலை என்ன ஆகி போச்சுன்னா சுலபமா போச்சு. யாருக்கு வேணாலும் போய் சேட்டையை காமிக்கிட்டே இருக்கிறானா இல்லையா? காமிக்கத்தான் செய்யறான். அதனால என்னதுங்க? அதுவும் அவனுக்கு அருள் தான். அது மாதிரி அவன் கொன்றது வினையை அன்றி அந்த உயிரை கொல்லல. கொன்றது வினையை அன்றி உயிரை கொல்லவில்லை என்பது அதுவும் அந்த குணத்தை விளக்குவதற்காக, ஆன்மாவின் குணத்தை விளக்கி அதனுடைய வினையை என்ன செஞ்சாரு? கொன்றார் என்பதையும் உணரார். உலகம் நீங்கி நின்றனன் என்றும் போறார். அவன் யாரு? இங்கன உலகத்தில் வைத்தறியப்படாத அதிசய இல்லை என்பதையும் உணரார். அப்படி இறைவனை எதிர்த்தாலும் நம்ம மாதிரின்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. நம்ம மாதிரி வடிவம் தான் நம்ம மாதிரி தெரியும், வடிவமும் நம்ம மாதிரி தான் தெரியும். உண்மையில் என்ன கிடையாது? நம் வடிவம் வேறு, அவன் வடிவம் வேறு. எனவே அவனை நம்மில் ஒருவராக கருதுதல் குற்றம் என்று சொல்ற ஒளிப்புரை பாருங்க. அங்கனம் போக வடிவும் கோர வடிவும் யோக வடிவும் தம்முன் முரண்பாடு பட்ட பல வடிவங்களில் ஒருவனை கொண்டு நிற்றலாடும். தம்முள் மாறுபட்ட பல வடிவங்களும் அங்கனும் போகமும் வீடும் யோகமும் உதவும் முகத்தான்
அனுக்கிரகம் ஒன்றே அங்கே ஏதுவாதலாலும் தீமை செய்வது நன்மையை பயத்தலாலும் உலகத்தில் வைத்தறியப்படாத அதிசய நிலை ஆகலானும் இதுவும் அதற்கு சான்று என்று இப்ப பெருமானுடைய வடிவம் எதுவுமே எல்லாமே அருள் தான், என்ன செய்யக்கூடாது, நம்மில் ஒருவராக உருவத்தை கருதக்கூடாது. உலகினை இறந்து நின்றது அறநூறு என்பதுவும் இனிது விளக்குவதும் ஆயிற்று. மேல சொன்ன பாடலோடு இது என்ன செய்யறாருங்க, உலகம் நீங்கி நின்றன என்பதற்கு இந்த பாடலையும் ஒரு கூடுதலான விளக்கமா செல்றார். நிற்றல் என்பது நிற்றல் என்ற விகாரம். நிற்றல் வருது நின்ற அவன் உருவன் இருக்கா இல்லையா, நின்றன்னு பாட்டுல இருக்கா இல்லையா, நின்றான் இருக்கா இல்லையா, அது நிற்றல்னு பொருள் செய்யணும். நிற்றல் என்று வருவது பாட்டுல நின்றான்னு வருது சரியா, அது விகாரம். நின்ற என்று வர இடத்துல நிற்றல்னு பொருள் செஞ்சுக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அன்றி என்னும் பெயரச்ச ஈறு விகாரத்தால் பொக்கது. அன்றின்னு இருக்கா இல்லையா, அன்றி அவ்வுருவம் எல்லாம் அருள்புரி தொழிலென்றும் போரான் இருக்கா இல்லையா, அன்றின்னு இருக்கா இல்லையா, அன்றி என்பதை என்ன செஞ்சுக்கணும், அன்றியன்னு பொருள் செஞ்சுக்கணும். அன்றி என்பதை அன்றிய அப்படின்னு பொருள் செஞ்சுக்கணும் சரியா. இதெல்லாம் ரொம்ப விளக்க வேண்டாம், இதெல்லாம் புராண கதை தானே. இந்த பாட்டாவது 4 பாட்டு வேகமா போலாம். 72